வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூச விரத முறைகளை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே தொடங்கியிருப்பீங்க 48 நாட்கள் 21 நாட்கள். இன்று திங்கட்கிழமை 11ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி. இன்றிலிருந்து கூட நாம் 11 நாட்கள் விரதம் இருக்கலாம். அப்படி முடியாதவர்கள் 6 நாட்கள் கூட நாம் இருக்கலாம். அதாவது அன்னைக்கு கிருத்திகை அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாம் தைப்பூச விரதத்தன்று இந்த விரதத்தை முடிக்கலாம். அல்லது ஒரு நாள் கூட நாம் விரதம் இருந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு நாம் நற்பலனை அடையலாம். பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தைப்பூசம். பூச நட்சத்திரம் 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தொடங்கி 11ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு முடிவடையும். நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது காலையில் எழுந்து குளித்துவிட்டு நீர் அணிந்து 6 அகல் தீபம் ஏற்றலாம் அல்லது ஒரு நெய் தீபமாவது நாம் ஏற்றி வைக்கலாம். செவ்வாய்க்கிழமைகள் வந்தால் செவ்வாய் உரையில் வெற்றிலை தீபம் போடலாம். விரதம் இருப்பவர்கள் காலை மாலை 2 வேளையிலும் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். நாம் அருகில் கோவில் இருந்தாலும் கோவிலுக்கு சென்று விட்டு வரலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் நாம் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இருக்க முடியாதவர்கள் இருக்க வேண்டாம். தைப்பூசத்தன்று நாம் வேல் வழிபாட்டினை செய்யலாம். வேல் வழிபாடு என்பது சிறப்பான பலனை நமக்கு தரும். நம் வீட்டில் வேல் இருந்தால் அபிஷேகம் செய்யலாம். பால் பன்னீர் தேன் அதனால் நாம் அபிஷேகம் செய்யலாம். விபூதி குங்குமம் சந்தன அபிஷேகமும் செய்யலாம். முருகனுக்கு பிரசாதமாக தினமும் நாம் எதுவும் செய்ய முடியலனா கூட பால் பழம் வைத்து பூஜையை செய்யலாம். ஆனால் தைப்பூசத்தன்று நாம் பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் பாயசம் அல்லது முருகனுக்கு பிடித்த தேனும் திணைமும் கலந்த உருண்டைகள் கூட நாம் பிடித்து வைக்கலாம். 11 நாள் 6 நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூசத்தன்று மட்டும் நாம் ஒரு நாள் விரதம் இருந்து மாலையில் இறைவனுக்கு முருகனுக்கு பிரசாதம் படைத்துவிட்டு நாம் பிறகு சாப்பிடலாம். சிலர் படையல் போடுவாங்க. இந்த விரத நாட்களில் படம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா துடைச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமிட்டு பூக்கள்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறமா வெயில் இருந்தால் நாம் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன தெரியுமோ முருகன் பாடல்களை பாடலாம். கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல், அப்படி இல்லைனா கூட ஓம் சரணபாவ என்று 108 முறை சொல்லலாம். இல்லைனா நம்ம ஒரு பேப்பரில் கூட 108 முறை எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வேண்டுதலை நிறுத்தி முருகன்கிட்ட நம்ம நம்மளோட வேண்டுதலை சொன்னோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தைப்பூச விரதத்தை இந்த வழிபாட்டை மேற்கொண்டு எல்லா பலன்களை அடையலாம். சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியிடம் வேலை கொடுத்து முருகனிடம் கொடுக்க சொன்னதாகவும் அன்னை பார்வதி தேவி தன் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி அந்த வேலை முருகனுக்கு தைப்பூசத்தன்று கொடுத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு எல்லாவித நற்பலனையும் நாம் அடையலாம். உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் முருகன்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.